ஆய்வஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இனிமேல் 14 நாட்களில் பார்த்தீங்கன்னா இனிமேல் கந்தசுவாமி கோயில் ஆலயத்துடைய மகா பெரும் வருடாத மகோத்சவம் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி தான் விளக்கமாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து வடக்கு திசை நீங்கள் 11 கிலோமீட்டர் தொலைவில் பயணம் செய்யல பார்த்தீங்கன்னா இனிமேல்னு ஒரு கிராமம் வரும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலை பற்றி நிறைய வரலாற்று கதைகள் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்கிற ஒரு கர்ண பரம்பரை கதை தான் 2 சிறுவர்கள் வந்து நடந்த அதிசயம். ஆமாங்க. அதை பற்றி தான் விளக்கமா தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புடின்னா இந்தியாவில் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து 2 சிறுவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு யாழ்ப்பாணத்தில் உள்ள இனிவேல் கிராமத்துக்கு வர்றாங்க முந்தைய காலத்தில். அப்படி வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார முதலியார் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் தங்கணும், எங்களுக்கு இடம் வேணும், நீங்கள் சாப்பாடு தரணும், உதவி தரணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டோம் வேண்டுகோளை விடுக்கிறாங்க. அப்படி வேண்டுகோளை விடுத்து இருக்கையிலேயே பார்த்தீங்கன்னா பேரொழிப்பில் மூலம் அந்த வீட்டுக்கு தோணுது. இதை பார்த்தா முதலியார் நினைக்கிறாரு, என்னடா இதெல்லாம் அதிசயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாயை வந்து பார்க்கையிலேயே அங்குள்ள மக்களும் அப்படி வாயை பழந்து பார்க்குறாங்க. அப்படியே வாயை பழந்து எல்லாம் பார்த்து இருக்க இன்னொரு வாயை பழந்து பார்க்குற அதிசயமாக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த 20 சிறுவர்களும் பார்த்திங்கன்னா மறைஞ்சி மாயமாக போகிறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு இன்னும் பேரதிர்ச்சியாக ஆகிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அப்படியே பார்த்து என்ன முதலியாருக்கு மனசில் ஒரு விஷயம் தோணுது. அதாவது இங்கே வந்தவங்க வந்து சிறுவர்களான 2 அந்தணர் சிறுவர்களில் இவங்க 2 பேரும் முருகனும் வைரவ பெருமானும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் தோணுது. அதுக்கப்புறம் இவர் என்ன நினச்சாருன்னா, இவங்களுக்கு இப்படி வந்து நம்ம வீட்டிலலாம் அதிசயம்லாம் செஞ்சுட்டாங்க தானே, அப்போ இந்த கோயில் இந்த ஒரு ஊரில் என்னமோ சிறப்பு இருக்கிறாங்க இப்படிலாம் வந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இனிவில் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இனிவில் கிராமத்தில் பார்த்திங்கன்னா கட்டுறாரு. இவர்கிட்ட சொந்த சரியில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்கு தீர்த்தக்கரணம் வேணும்னு சொல்லி இந்த ஒரு முதலியார் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு போயிட்டு காஞ்சிபுரத்தில் வந்து தீர்த்தக்கணரில் உள்ள அங்குள்ள முருகன் தீர்த்தங்களை கொண்டு வந்து இந்த ஒரு இனிவில் கோயிலில் தீர்த்தத்தில் கலந்து புனித தன்மையை வந்து கூட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீர்த்தக்கண்ணன் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கோயிலுக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்படி காஞ்சிபுரத்தில் உள்ள முருகன் தீர்த்தங்கள் இருக்கிறனாலையும் காஞ்சிபுரத்து முருகனை கும்பிட்ற முதலியார் செஞ்ச ஒரு கோவில்னாலையும் இந்த ஒரு கோயிலை இனிவில் காஞ்சி கந்துக்கோட்டம்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மன்னர் காலத்தில் பற்றி இந்த கோயிலை சொல்லணும்னா, இந்த கோயிலில் உள்ள இந்த இனிவில் பிரதேசத்தில் ஒரு சேகரன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்து இருந்திருக்கான். அவனை அழிக்கிற நோக்கத்தில் இந்த ஒரு இனிவில் பிரதேசத்தை வந்து கைப்பற்ற நோக்கத்தில் கோட்டை ராசதானிலேருந்து யாழ்ப்பாண ராசதானிக்கு செண்பக பெருமாள்னு ஒரு மன்னன் வரான். அவன்ட்டு புண்ணியமாக என்னமோ தெரியல இந்த ஒரு கோயில் இருக்க இடத்துல தான் அவன் மறைஞ்சி வாழ்ந்ததாகவும், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட முருகப்பெருமானை வந்து சரணடைஞ்சு நான் அந்த போரில் வந்து அந்த சேகராசனை வீழ்த்தி இந்த ஒரு இனிவில் வந்து நான் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி அதுக்கப்புறம் அது மூலயமா அனுஷ்டித்து கிடைத்த அந்த அருள்னால இந்த ஒரு இனிவில் வந்து அவன் வந்து படை திரட்டி வென்று அந்த ஒரு இனிவில் இடத்த கைப்பற்றதாகவும் வரலாறு கூறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வரலாறு இப்படியே தாங்க நீட்டிகிட்டு இருந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா போர்த்துகேயர் காலத்துலேருந்து இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா அவங்கோட்டு கெட்ட எண்ணமும் கெடுக்கெட்ட புத்தினாலையும் பார்த்திங்கன்னா அழிஞ்சு அவங்க ஒரு சாமானங்கள் எடுக்கப்பட்டு அப்படியெல்லாம் ஆகிடுச்சு. எல்லா கோயிலும் நடக்கிற மாதிரி இந்த கோயிலும் நடந்துச்சு. ஆனாலும் அப்பையும் நம்ம நல்ல உள்ளங்களான அருணாச்சலங்கிறவர் ஒல்லாந்த ஆட்சி காலத்தில் வாழ்ந்துருந்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா இந்த என்னடா அது முந்தைய காலத்தில் இப்படி அழிஞ்ச ஒரு ஆலயம் இருக்குன்னு பார்த்து அதை புனருத்தானம் அப்படின்னா கோயிலில் உள்ள விமானம், அடுத்து கருவறையிலேருந்து தீர்த்தக்கணர்லேருந்து எல்லாத்தையும் இன்னொரு கட்டி இந்த ஒரு கோயிலுக்கு வந்து உதவி செஞ்சதாகவும், கல்வெட்டில் அப்படின்னா அந்த ஸ்டோனில் எழுதி வைப்பாங்க அது மூலியமாக அறிய முடிஞ்சின்னு வரலாறு சொல்லுதுங்க. சரியா? இப்போ தான் கோயில் விட்டு சாமி வீட்டு பேரெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த கோயில் உள்ளவில் 3வது மூர்த்தியாக வந்து வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி தான் இருக்கிறாரு. இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா தலைவிருச்சமாக பார்த்திங்கன்னா நொச்சி மரம் வந்து காணப்படுதுங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எப்பயுமே 6 கால பூஜை நடக்குங்க. அதாவது அர்த்த யாமம், உச்சிகால பூஜை, சாயரட்சை அப்படின்னு எல்லா பூஜையும் நடக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் யார் பூஜை செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வர்றாங்களே அங்குள்ள அந்தணர்கள்ட்டு பரம்பரை தான் இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா நித்திய நமித்த, அதாவது பார்த்திங்கன்னா வருடம் தேர் உற்சவமாக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த நாளையும் செய்கிற பூஜையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க தான் செய்கிறாங்க. அதாவது முந்தைய காலத்தில் இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து வந்து இங்கே அந்த இனிவில் இருக்க இடத்துல வந்து தங்கி இருந்தாங்க. அவங்கோட பிள்ளைய பேர பிள்ளைங்க தான் இந்த ஒரு கோயிலில் பூசைகளை செய்யக்கூடியதாக காண முடியும். முக்கியமாக இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா விசேஷமாக இப்போ நான் சொல்கிற மாதிரி வருடாத மகாசுவாமிக்கு விசேஷமாக நடக்கிற பூசையாக தைப்பூசம் கந்தசஷ்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஆறுமுக சுவாமி பார்த்திங்கன்னா மஞ்சத்தில் எழுந்துருல காட்சி வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கோயிலில் வர்ற மஞ்சள் வந்து மிகப்பெரியதுன்னு வரலாறுலேயே கூறப்பட்டது. அதாவது பார்த்திங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய மஞ்சள்னு சொன்னால் அது வந்து இனிவில் கந்தசுவாமி ஆலயம் மஞ்சள் தான். அந்த மஞ்சள் இங்கே தான் இருக்குது. அது ரொம்ப அழகு மிக்கதாகவும் கந்தசஷ்டி காலத்தில் 6 நாட்களும் முருகன் திருவுருவ சுமந்து வர ஒரு
மஞ்சமாகவும் தான் இது காணப்படுதுங்க. இது வந்து ரேர் லெவலுக்கு இருக்கும். அடுத்து நம்ம மெயின் டாபிக்குள்ளே வரலாம். இந்த ஒரு கோயிலில் ஆடி மாத அமாவாசையை கொண்டு தான் பார்த்திங்கன்னா 25 நாள் பூசை நடக்கும். இப்போ நம்ம நல்லூர் கோயிலில் எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ டஃப்பாக அந்த யாழ்ப்பாண மக்கள் கூடி எப்படி தேர் திருவிழா எல்லாம் செய்வாங்களோ அது மாதிரி தான் இந்த ஒரு இணுவில் சின்ன கிராமத்தில் கூட 25 நாட்கள் திருவிழா இந்த மஞ்சத்தை கொண்டும் அங்கே தேர் உற்சவம் அடுத்து தீர்த்த உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு 25 நாட்கள் வேறு லெவலுக்கு செய்வாங்க. பார்க்கவே கண்குளிர் இருக்கும். முக்கியமாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் சொல்லலாம்னு எடுத்து அந்த வரலாறு சொன்னால் தான் ஒரு டைம் வந்து கோச்சிக்கிறாங்க. முக்கியமாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொடியேற்ற 6ஆம் மாதம் 20ஆம் தேதி தான் நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரதோற்சவம் பார்த்திங்கன்னா 7ஆம் மாதம் 13ஆம் தேதி நடக்குது. தீர்த்த உற்சவம் 7ஆம் மாதம் 14 நடக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திச்சுக்கலாம். பாய். நன்றி வணக்கம்.